காற்று பஞ்சபூதத்தை எதிர்த்து உன்னால போர் பண்ண முடியாது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்குது. யார் வேணாலும் முதலமைச்சரா வரட்டும், இந்தியாவா இருக்கட்டும், பிற நாடுகளா இருக்கட்டும், பஞ்சபூதத்தை எதிர்த்து உங்களால ஆட்சி செய்யவே முடியாது. யார் வேணாலும் நீங்க வாங்க, பஞ்சபூதம் உங்களை ஆட்சி செய்ய விடாது. கஜானாவுல காசு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு தலைமைச் செயலாளர் இருக்கலாம், கவர்னர் இருக்கலாம், குடியரசுத் தலைவர் இருக்கலாம், பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கலாம், பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கலாம். பஞ்சபூதங்களை எதிர்த்து பஞ்சபூதங்கள் இப்ப அதோடைய தன்மை கடுமையா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அவங்க முழுமையா வேலை செய்யற டைம் வந்துருச்சு. பஞ்சபூதங்கள் எல்லாமே முழு அப்படியே ஸ்ப்ரெட்ல 100க்கு 100 வேலை செய்யக்கூடிய காற்று, நெருப்பு, ஆகாயம் எல்லாமே 100க்கு 100 இறங்குவாங்க. அவங்கள ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. அதோட வெளிப்பாடு தான் உலகத்துல நடக்கிற போர். அமெரிக்காவிலேருந்து நடக்கிறதோ, ரஷ்யாவோ, சீனாவோ, இப்ப இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற பாகிஸ்தானோ, எல்லா நாட்டிலையும் இன்னைக்கு இப்ப ஆன் டேட்ல நான் பேசிக்கிற டேட்ல ஒரு டேபிள் போட்டு எந்த நாட்டை எப்படி அடிக்கலாம், எந்த நாட்டுல எப்படி பண்ணலாம் கலவரத்தை, எந்த நாட்டில இருந்து கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வந்து சேகரிக்கலாம், எந்த ஆயுதத்தை எங்க பதுக்கி வைக்கலான்னு ஒவ்வொரு அண்டர் கிரவுண்ட் ஒரு டீம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து ஆன் டேபிள்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு தூக்கம் எல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் ரீசன் இவங்கெல்லாம் அப்படி யாருமே அந்த முதலமைச்சர் நாற்காலியில நிம்மதியா உங்களால உட்கார முடியாது, பணி செய்ய முடியாது. எப்ப எந்த ரோடு புட்டுக்கிட்டு விழுவுன்னு தெரியாது, எப்ப எந்த மரம் விழுவுன்னு தெரியாது, எப்ப புயல் அடிக்கும், எப்ப மழை பெய்யும். நீங்க என்ன உங்க சட்டத்தையோ உங்க டெக்னாலஜி வச்சு கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த பஞ்சபூதம் என்னோட நோக்கம்னா நான் யாருமே உங்களுக்கு காட்டுவேன்பா அப்படின்னு அதை டார்கெட் பண்ணும். புரியுதா? நம்ம பார்டர்ல இருந்து நம்ம ராணுவம் எப்படி அடுத்த நாட்டுக்கு காட்டுதோ அந்த மாதிரி இந்த உலகம் முழுக்க எல்லா நாட்டுக்கும் பஞ்சபூதம் யாருன்னு காட்டக்கூடிய காலம், நேரம். அதனால